Hi guys, I am back with the amazing tutorial. இந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு பயங்கர வியர்டாக இருக்கலாம் கேட்க, அண்ட் பயங்கர ஷாக்கிங்காக கூட இருக்கலாம். ஸோ விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் செக் அவுட் த சாம்பிள் விச் ஐ டன் ஃபார் மை கிளையண்ட். ஜஸ்ட் வோக்கல்ஸில் வந்து ஒரு சின்ன EQ அண்ட் கம்ப்ரெஷன் போட்டிருக்கிறேன். நார்மல் ரீவர்ப், ஓகேங்களா, நார்மல் ரீவர்ப் போட்டிருக்கேன். கேட்கும் போது இந்த சாங் எவ்வளோ ஆம்பியண்ட்டாக எப்படி ஏரியாக இருக்குன்றத நல்லா கவனிங்க. ஸோ இஃப் யூ ஹேவிங் இயர்ஃபோன்ஸ், plug it out. ஸோ எப்படி இருந்துச்சு கேட்க? பயங்கர அப்படியே ஏரியா அப்படியே காற்றுல மிதக்கிற மாதிரி இருந்துச்சா? அப்படியே அந்த ரீவர்ப் பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? எவ்வளோ ஸ்மூத்தாக, எவ்வளோ ஏரியா, அந்த வாய்ஸை வந்து பிடிச்சி டம்ப் பண்ணாமல், மட்டினஸ் ஃபார்ம் பண்ணாமல், அப்படியே அந்த வாய்ஸோட வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நிழல் மாதிரி அப்படியே அழகாக பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருது ஸ்மூத்தாக. இந்த என்டையர் ப்ரொடக்ஷனே அது வந்து பயங்கரம் கிராண்ட் அண்ட் ஹியூஜாக காமிக்குது. ஒரு செம்ம வெயிட்டேஜ் அண்ட் கிளாரிட்டி வந்து ஆட் ஆகுது. இப்போது ஐ திங்க் யூ கைஸ் எல்லோரும் ப்ரௌசிங் கிங்காக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஜிக் பற்றி போய்ட்டு யூடியூப்பில் ஹவு டு மிக்ஸ் இன் லாஜிக், ஹவு டு EQ கிக் இன் லாஜிக், இந்த மாதிரிலாம் போட்டு இது பண்ணியிருப்பீங்க. பட் எங்கேயுமே இப்படி ஒரு கான்செப்ட் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ட்ரஸ்ட் மீ. ஸோ very few engineers knew this technique actually. யூஸ்வலாக இப்போ நீங்கள் ஒரு ஆடியோ இன்ஜினியரிங் ஆர் மியூசிக் ப்ரொடக்ஷன் போய் படிச்சிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, வாய்ஸில் வந்து ரீவர்ப் போடுங்க, ஆர் கிட்டாரில் ரீவர்ப் போடுங்க, வயலினில் ரீவர்ப் போடுங்க, இப்படி தான். பட் திஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், மே சவுண்ட் வியர்ட் டு யூ. இப்போது இந்த டெக்னிக் இதை நீங்கள் அச்சீவ் பண்ணணுன்னா நான் என்ன சொல்கிறேன், ரீவர்ப் வந்து மாஸ்டரில் போடுங்க. ஓகே, ஒரு மாதிரி இருக்கும், என்னது ரீவர்பை போய் மாஸ்டரில் போடணுமான்னு. இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த வாய்ஸில் உள்ள ஒரு ரீவர்ப் ஒன்று போட்டிருக்கிறேன்ல, அதை ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேங்களா, அதை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இப்போ இந்த ட்ராக் வந்து நான் ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். ஒன்றுமே இல்லை பார்த்தீங்களா, ரொம்ப ட்ரை வோக்கல்ஸ். இப்போ இதில் நான் ஒரு ரீவர்ப் போட்டிருப்பேன்ல, நார்மல் ஒரு வெள்ளால ரீவர்ப் போட்டிருக்கிறேன், ஆன் பண்ணிவிட்டேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் அந்த ரீவர்ப் போட்டும் ப்ரீவியஸாக நீங்கள் கேட்ட ஆடியோவில் கேட்ட ஃபீல் வராது பாருங்கள். நார்மல் நான் ப்ரீவியஸாக ரீவர்ப் பற்றி ஒரு எபிசோடு எடுத்திருப்பேன், அதை பார்க்காதவங்க போய் முதல்ல அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதில் நான் என்னென்ன டெக்னிக்ஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தேனோ அதெல்லாம் செஞ்சு அப்ளை பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ ஒரு டீசெண்டான ரீவர்ப், ஓகேங்களா. பட் இப்போ எல்லாம் கான்டெக்ஸ்டோடு சேர்த்து கேளுங்க. இப்போ நான் சோலோ பண்ணி போட்டதுக்கும் இப்போ நான் எல்லாமே ஒன்றா சேர்ந்து போடும் போது வர ரீவர்ப்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும், எவ்வளோ ஆம்பியண்ட்டாக இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்குது?
அப்படியே ஹியூஜ் அண்ட் பயங்கர இம்பேக்டாக. நான் என்ன சொன்னேன், நான் வந்து மாஸ்டரில் வந்து ரீவர்பை போட்டிருக்கிறேன். மாஸ்டரில் ரீவர்ப் போட்டு இது எவ்வளோ ஆக்சுவலாக எப்படி கேட்கணும், ஒரு மாதிரி பயங்கர வியர்டாக கேட்கணும் இல்லையா, பட் எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், நான் எதுக்கு இப்போது வந்து மாஸ்டரில் ரீவர்ப் போட்டிருக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த டெக்னிக் மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியர் டோன்ட் நோ திஸ். ஓகேவா, இது அவங்களுக்கு தெரியாது. அண்ட் பிகினர்ஸ் சுத்தம் சொல்லவே தேவையில்லை, அவங்களுக்கு இதை பற்றி ஐடியா, இதை பற்றி கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போடணும், இதில் போடணும், பட் ஒரு மாஸ்டர் பண்ண சாங்லேயோ இல்லை மிக்ஸ் பண்ண சாங்லேயோ இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற இது தெரியாது. இதை யூஸ் பண்ணலான்னா எப்படி இதை யூஸ் பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போது உங்கள் வெட் அண்ட் ட்ரை நாப் இருக்குல்ல, அதில் நீங்கள் வந்து வெட்டை வந்து ஃபுல் 100% வைக்கலான்னு வைங்களேன். அதில் நான் வந்து 100% எனக்கு வைக்கக்கூடிய ஆப்ஷன் இருந்தாலுமே ஐ வில் நாட் கீப் இட். ஸோ 100% வச்சா என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியும், குப்பை மாதிரி இருக்க போகுது. ஸோ ஏதோ உங்கள் சிங்கர் போய் கணத்துக்கு அடிக்குள்ளே உக்காந்துட்டு பாடுற மாதிரி இருக்கும், என்டையர் பேண்டே வந்து போய் பாட்டை கணத்துக்குள்ளேருந்து வரா மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ நான் வந்து 100% வைக்காமல் லைக் 1 or 2% வந்து வைக்க போகிறேன் நான். ஸோ 1 or 2%னால் இப்போ 100ல் வந்து நான் இந்த சாங்குக்கு வந்து 10% வந்து வச்சுருக்கிறேன். ஓகேங்களா, ஸோ 100 வைக்காமல் 10%. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து 10% வந்து ஃபுல்லாக மிக்ஸை வந்து திருப்பலான்னா அதில் 1 or 2 dBன்ற மாரி ஏற்றுங்க. செட்டில் இஸ் மோர், ரொம்ப லைட் வந்து என்றைக்குமே ஹியூஜ் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் போய்ட்டு ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா இந்த ஃபீல் வந்து உங்களுக்கு வரப்போகிறதில்ல. ஸோ மாஸ்டரில் போய்ட்டு நீங்கள் ரீவர்ப் போடுறீங்க, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் திங். பட் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து நான் சொல்லவே தேவையில்லை, யூ ஆர் ஹியரிங் இட் ரைட் நவ், இந்த மாதிரி இருக்க போகுது. இப்போ நீங்கள் ஃபிலிம் சாங்ஸ்லாம் மேபி கேட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த சாங் அவ்வளோ ஹியூஜாக இருக்கே, அவ்வளோ கிராண்டாக இருக்கே அப்படின்னா இதெல்லாம் தான் பண்ணுறாங்க, நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் போய்ட்டு யூடியூப்பில் என்னென்னமோ தேடிட்டு என்னென்னமோ பண்ணிவிட்டு மண்டே உடச்சிட்ருக்குறோம், எனக்கு ஆடியோ வரல, மியூசிக் ப்ரொடக்ஷன் வரல அப்படின்ற மாரி. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இட் டுக் மீ லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு லைக் ஐ லேர்ன்ட் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த சவுண்ட் குவாலிட்டி நான் அச்சீவ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறேன். ஓகேங்களா, பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு லைக் பட்டனை போட மாட்டேங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ இட் வில் பி என்கரேஜ்மெண்ட் ஃபார் மீ, நான் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் மேக் பண்ணணும், தொடர்ந்து பண்ணணும்னா. ஸோ கொஞ்சம் லைக் பட்டனையும் ஷேர் பட்டனையும் அனுப்பிச்சுடுங்க, மியூசிக் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இது பண்ணுங்கள். எப்போதுமே நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா நம்ம மட்டும்தான் வச்சுக்கணும், அப்படி ஒரு மெயின் தாட்டில் இருக்கிறது. இப்போ நான் அந்த மாதிரி இருந்தேன்னா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வராது இல்லையா. பட் ஐ எம் டீச்சிங் டு த வேர்ல்டு, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி தரேன், நம்ம மட்டும் இதை வந்து அப்படியே பண்ணிடக்கூடாது, வச்சுக்கூடாது. இந்த மாதிரி ஒன்றும் நிறைய பேர் பிகினிங்கில் கஷ்டப்பட்டுருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த டெக்னிக்ஸ் வந்து போகணும், தெரியணும். எல்லோரும் குட் சாங்ஸ் அண்ட் குட் மியூசிக் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணணும், நல்ல சவுண்ட் குவாலிட்டி வந்து இருக்கணுன்றதுக்காக நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ த பிரின்சிபல் இப்போ என்னென்னா, இந்தமாரி நீங்கள் ரீவர்ப் வந்து போடுறதுனால உங்கள் என்டையர் சாங் வந்து இப்போது இன்கேஸ் உங்கள் சிங்கரோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கலாம், இல்லை என்டையர் மிக்ஸ் வந்து ஒரு மாதிரி க்ளூ ஆகாமல் ஒரு மாதிரி தனியாக பிளெண்டே ஆகாமல் இருக்கும். ஸோ நான் இப்போ இதை பைபாஸ் பண்ணிவிட்டு இந்த பிளகினை போடுறேன், கேளுங்க எப்படி இருக்குன்னு. வித்தவுட் இந்த மாஸ்டரில் வந்து ரீவர்ப் போடாமல் இந்த பாட்டு கேட்டால் எப்படி இருக்குன்னு. Turning it on. தாமரை மேலே நீர் துளி போல் தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன. இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ லைக் இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் உங்கள் சாங் பண்ணிங்கன்னா ஏன் உங்கள் சாங் வந்து ரிச் அண்ட் குவாலிட்டியாக இருக்க போகிறதில்ல, டெஃபினெட்லி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இன்னும் இந்தமாரி அமேசிங்கான டெக்னிக்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சூன்.
அண்ட் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு அனுப்பிச்சி விடுங்க, மியூசிக் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு, மியூசிக் ப்ரொடக்ஷன் படிக்கணுன்றவங்களுக்கெலாம். ஸோ ஐ ஹோப் இப்போ எல்லாருக்கும் ஒரே இதுவாக இருக்கும், என்னடா இது இவ்வளோ நாளாக இந்த விஷயம் நம்ம வந்து தெரியாமல் இருந்திருக்கிறோமே அப்படின்ற மாரி. இப்போ என்னென்னா, இப்போ இந்த டெக்னிக் வந்து நான் சொல்லியிருக்கிறேன், உடனே இது போயிட்டு எல்லா சாங்குக்குமே வந்து அப்ளிகபிள் ஆகும், எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும்னா இல்லை, அது இருக்க போகிறது இல்லை. ஒவ்வொரு டெக்னிக் ஒவ்வொன்றுக்கு மாறும். இப்போ ஒரு சில மாரி மெலடி சாஃப்ட் சாங்ஸு ட்ரை தான், நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், போட்டு சும்மா இந்த மிக்ஸில் ஒரு மாஸ்டரில் போட்டு அது வந்து உங்கள் மிக்ஸ் நாப் வந்து ரொம்ப கம்மியாக வச்சு ஃபுல்லாக ஜீரோவில் இறக்கிடுங்க. ஜீரோலேருந்து ஒரு 1 2ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்கள் காதுக்கு ஃபீல் குட்டாக இருக்கிற அளவுக்கு வச்சுட்டு வாங்க. உங்கள் மிக்ஸ் வந்து ஸ்மூத்தாகும், ரொம்ப ஆம்பியண்ட்டாக இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா வாவ் சூப்பர். அதுக்கப்புறம் ரெடி டு ரிலீஸ் இல்லையா, பயங்கர ஒரு ஹியூஜ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணிடும். ஒரு சில ப்ரொடக்ஷனுக்கு அது எடுக்காது, ஒரு சில இதுக்கு அது சொல்லிட்டாங்க, அப்போ தூக்கி போட்டுருங்க. பட் திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ஹிடன் டெக்னிக்ஸ். நிறைய இன்ஜினியர்ஸ்க்கு, பெரிய பெரிய ஆட்களுக்கே தெரியாத டெக்னிக். ஐ எம் டீச்சிங் யூ கைஸ். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் சப்போர்ட் பண்ணி லைக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் போடுங்க, ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப பேடாக இருக்கிறீங்க, பார்த்துட்டு பாதி பேர் போடவே மாட்டேங்கிறீங்க, அதுக்கப்புறம் நான் வீடியோவே போட மாட்டேன் சொல்லிட்டேன். எனவே டேக் கேர், பாய்.